யோகி ராம் சரத்குமார். திருவண்ணாமலை போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்றேன், தயவு செய்து யோகி ராம் சரத்குமார் ஆசிரமம் போங்க. பிற்காலத்துல இல்லாட்டி வருத்தப்படுவீங்க. நம்ம இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு தவ மண்ணுக்கு நம்ம போலேன்னு. அதுவும் தேவகி அம்மாவை போய் பார்த்து அருளாசி வாங்கிட்டு வந்துருங்க. நான் உங்களில் குடும்பத்தில் ஒருத்தனா இந்த ஸ்ரீ சங்கரால சொல்றேன். யோகி ராம் சரத்குமார் ரமண ஆசிரமம் ரெண்டும் இந்த மண்ணுலகில் எந்த மண்ணிலும் கிடைக்காத ஒரு சிறப்புங்கிறத மகாபெரிய சுவாமிகள் சொல்றார். யாரையுமே வியக்காத ஒரு மகான் இன்னொரு மகான்களை பார்த்தெல்லாம் வியக்க மாட்டார், இது பண்ண மாட்டார். ஆனால் ரமணரும் நம்முடைய மகா பெரியவரும் மனதில் பேசி கொண்டிருக்கிறார். யோகி ராம் சரத்குமார் ஒரு முறை மௌனமாக இருந்திருக்கிறார். அவர் உண்ணா நோன்பு முடிக்க தான் சாத்துக்குடி சாப்பிட்டதா முரளிதர சுவாமிகள் சொல்றார். அவங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமைகள் இருந்திருக்கிறது. பெரிய ஞான சூரியன்னு சொல்றார் மகா பெரியவர் யோகி ராம் சரத்குமார். இன்னைக்கும் அந்த ஆசிரமத்துக்கு போங்க, நித்திய அன்னதானம், கிளீனிங்னஸ், மன அமைதி. அப்படியே யோகி ராம் சரத்குமார்ஜி கொடுக்கக்கூடிய அருளாட்சி, அந்த ஒரு கையில கோளு, ஒரு விசிறி மட்டை, ஒரு சரட்டை, பச்சை துண்டு, தன்னை பெக்கர் பிச்சைக்காரன் என்று சொல்லக்கூடிய அருளாசியை இந்த மண்ணுக்கு வாரி 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 வழங்கக்கூடிய வள்ளல். அந்த வள்ளலை பற்றி பெரியவா அப்படி பேசியிருக்கா. எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த 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 எபிசோட்ல நீங்க திருவண்ணாமலை போனா கிடுகிடுன்னு போறோம், கிரிவலம் வரணும் இல்ல, ரமணாசிரமத்துல போய் 5 நிமிஷம் உட்காருங்க. யோகி ராம் சரத்குமார் இடத்துக்கு போங்க. உங்க உடம்புல ரசாயன மாற்றம் வருது. இதெல்லாம் பிறர் சொல்றது இல்ல, அனுபவிச்சாதான் உணர முடியும். யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார்.